சிறப்பு விருந்தினராக இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திரு முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் தனி உரைக்கான நேரம். சொல்லின் செல்வனாக கம்பன் அனுமனை காட்டுவான். உண்மையில் இவரது உரை வீச்சை கேட்டிருந்தால் இவரை உரையின் செல்வன் என்று நிச்சயம் கம்பன் சொல்லியிருப்பான். அந்த வகையில் அற்புதமான உரைவீச்சுக்கு சொந்தக்காரர், இயக்குனர், எழுத்தாளர், ஆவணப்பட தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட பேராளுமை. இந்த அரங்கத்தை கம்பன் ஆய்வு சுரங்கமாய் மாற்றிட இதோ முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் யாவும் சேர்த்து, கனத்ததொரு பூப்பொதியாம் ராமன் காதை வான்மிகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான். இனத்தையெல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து, இனத்தையெல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து, இடை கிடந்த மாசு மருவு யாவும் நீக்கி, தனித்த மனம் அறம் திகழும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் தானே. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, ஒரு சிறிய அறிமுகம் நான் இந்த அரங்கத்தில் சொல்லிவிட்டு பிறகு எனக்கான தலைப்பில் பேச விரும்புகிறேன். 2002ஆம் ஆண்டிலிருந்தே பொது மேடைகளில் நான் கம்பனை பற்றி பேச ஆரம்பித்திருந்தேன். நான் அதற்கு பிறகுதான் கம்பனை படிக்கவும் வாசிக்கவும் பேசவும் ஆரம்பித்திருந்தேன். ஆனால் 2012ஆம் ஆண்டு வரையில் தமிழ்நாட்டில் எந்த கம்பன் கழகத்திலும் நான் பேசுவதற்கு அழைக்கப்படவில்லை. நானாக போய் என்னை கூப்பிடுங்கள் என்று கேட்கிற பழக்கமும் எனக்கு இல்லை. யாருமே என்னை கூப்பிடவில்லை. ஆனால் நான் கம்பனை பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு முறை தற்செயலாக ராஜபாளையத்தில் நடந்த திருவள்ளுவர் மன்ற விழாவில் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகிற போது அதற்கு தொடர்புடைய ஒரு கம்பன் பாடலையும் மேற்கோள் காட்டி பேசிய போது அந்த நிகழ்ச்சியை கேட்க வந்திருந்த ராஜபாளையம் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் அமரர் முத்துகிருஷ்ணராஜா நிகழ்ச்சி முடிந்த பிறகு என் அருகே வந்து, கம்பராமாயணம்லாம் படிச்சிருக்கீங்களா என்று கேட்டார். கொஞ்சம் படிச்சிருக்கேன் என்றேன். எங்கள் கூட்டத்துக்கு கூப்பிட்டா வருவீங்களா என்று கேட்டார். வருகிறேன் என்றேன். 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம்தான் நான் பங்கேற்ற முதல் கம்பன் விழா ராஜபாளையம். அதற்கு முன்பு எந்த கம்பன் விழாவிலும் நான் பேசுனதில்லை, அழைக்கப்பட்டதில்லை. முதல் கூட்டம் ராஜபாளையம். நிகழ்ச்சியில் என்னோடு வேறு சில சான்றோர்களும் பேசினார்கள். அவர்கள் பல ஆண்டு காலம் கம்பனை பற்றி கம்பன் விழாக்களில் பேசிக்கொண்டிருப்பவர்கள். அந்த அரங்கத்தில் அன்றைக்கு நான் தான் புதுமுகம். எனக்கு தரப்பட்ட நேரம் 45 நிமிடம். இதே போல கூட்டம் நடந்தபோது கூட்டத்தின் முன் வரிசையில் அமர்ந்த இந்த ஒருவர், பேசுகிறவர்கள் கம்பராமாயண பாடலை சொன்னால் அவரும் சேர்ந்து முணுமுணுப்பதை நான் பார்த்தேன். இப்போ வாரணம் பொருத மாறுபம்னு அண்ணன் பாட்டு சொன்னால் நான் சேர்ந்து சொல்வேன்ல, பாட்டு தெரிஞ்சவங்க. அது மாதிரி முன் வரிசையில் அமர்ந்த ஒருவர், பேசுகிறவர்கள் கம்பராமாயணத்திலிருந்து எந்த பாடலை சொன்னாலும் பெரும்பான்மையான பாடல்களை அவரும் சேர்ந்து முணுமுணுப்பதை உச்சரிப்பதை நான் மேடையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் யார் என்று எனக்கு தெரியாது, அறிமுகம் இல்லை. நிகழ்ச்சி முடிந்தது. முதல் நிகழ்ச்சி எனக்கு என்பதால் மிகுந்த பிரயத்தனத்தோடு முறையாக தயார் செய்து ஓரளவு நன்றாக பேசி நல்ல பேர் எடுத்தேன். பேசி முடித்துவிட்டு கீழே இறங்கினோம். முன்வரிசையில் அமர்ந்திருந்த எல்லோரையும், அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த எல்லோரும் சந்தித்து பேசி உரையாடி கொண்டிருந்த போது நான் மேலே இருந்து பார்த்த அந்த மனிதர் ஒரு 5 அடி உயரம் இருந்தார். நல்ல கருப்பாக இருந்தார். வெள்ளை உடை அணிந்திருந்தார். தலைமுடி தாடி எல்லாம் வெள்ளை. இன்னும் சொல்ல போனால் கருப்பாக இருக்கிற திருவள்ளுவர் அகத்தியர் மாதிரி இருந்தார். மேடையிலிருந்து நான் பார்த்தபோது எனக்கு யார் என்று தெரியாது. கீழே இறங்கி வந்த உடனேயே என்னோடு பேசி எல்லோரும் போய் அவரை வணங்கினார்கள். நான் கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டேன், அவர் யார் என்று கேட்டேன்.
அவர் வேலூர் குப்புசாமி முதலியார் என்று சொன்னார்கள். ஒரு கம்பராமாயணத்தில் அவருக்கு ஈடுபாடு போல இருக்கிறது என்று தெரிந்த கணத்தில் அறிமுகப்படுத்தியவரே சொன்னார், தமிழ்நாட்டில் 1000 கம்பன் விழாக்களை கலந்து கொண்டு அதை செவிமடுத்த பேசிய பெருமை அவருக்கு உண்டு என்றார். 1000 கம்பன் விழாக்களா? நான் அப்போ தான் முதல் கம்பன் விழா முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். ஆமாம், எல்லோரும் வணங்கி கொண்டிருந்த போது கூட்டத்தினரை விலக்கி ஐயா என்னை அழைத்தார். நான் அவரை நெருங்கி போனேன், வணக்கம் சொன்னேன். என் உயரத்திற்கு தன் கைகளை உயர்த்தினார். அவருக்கு உதவியாக இருக்கட்டும் என்று நான் கொஞ்சம் குனிந்தேன். என் 2 தோளையும் கை வைத்து கொண்டு நான் சொல்லுகிற அவ்வளவு வார்த்தையும் என் மொழியின் மீது, என் சொற்களின் மீதான சத்தியம். அது இன்னும் சாட்சியில் இருக்காங்க. ராஜபாளையம் கம்பன் கழக செயலாளர் உமாசங்கரை கேட்டார், நான் சொன்னது உண்மை என்று சொல்வார். என் 2 தோள்களிலும் கை வைத்து என்னை தன் பக்கத்தில் இழுத்து குப்புசாமி முதலியார் என் முகம் பார்த்து சொன்னார், எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கம்பன் விழா மேடையில் என் ஜீவாவை பார்த்தேன் என்று சொன்னார். அதை கலங்கிய கண்களோடு சொன்னார், நான் ஜீவா அளவுக்கு உயரமானவன் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் குப்புசாமி முதலியாரின் பெருமை, அவரது பெருந்தன்மை, உன்னை என் பேச்சை கேட்டுவிட்டு என் ஜீவாவை நான் பார்த்தேன் என்று சொன்ன கணத்தில் நான் முடிவெடுத்தேன், இனிமேல் கம்பன் விழாக்களில் தொடர்ந்து பேசுவது என்று முடிவெடுத்தேன். இந்த 12 ஆண்டுகளில் அண்ணன் சொன்னது போல் உலகத்தின் பல நாடுகளில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற பெரும்பான்மையான கம்பன் கழக கூட்டங்களில் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன், கலந்து கொண்டு விட்டேன் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், என் ஜீவாவை நான் பார்த்தேன் என்று என் முதல் கூட்டத்தில் கலங்கிய கண்களோடு சொல்லி என்னை வாழ்த்திய குப்புசாமி முதலியார் தொடங்கிய வேலூர் கம்பன் கழகத்தில் பேசுவதைத்தான் என் வாழ்நாளின் பெரும் பேராக கருதுகிறேன். அவர் தொடங்கி வைத்த பணிதான், அவர் தொட்டு ஆசீர்வதித்தது தான். அன்றைக்குத்தான் நான் முடிவெடுத்தேன் தொடர்ந்து கம்பன் விழாக்களில் பேசுவது என்று. அப்படி கம்பனை தொடர்ந்து பேச வேண்டும் என்ற ஆசையை எனக்குள் உருவாக்கிய பலர்கள் குப்புசாமி முதலியார் முதன்மையானவர். இந்த புகைப்படத்திற்கு நாங்கள் எல்லோரும் அஞ்சலி செலுத்திய போது நான் வழக்கமாக அஞ்சலி செலுத்தினேன் என்று யாரும் கருதாதீர்கள். இந்த 12-13 ஆண்டுகளில் உலகமெங்கும் கம்பன் விழாக்களில் நான் சென்று பேசி சிறிதளவு ஏனும் புகழ் சம்பாதித்திருந்தால் அந்த புகழை அவரது காலடியில் சமர்ப்பிப்பதற்காகத்தான் அந்த அஞ்சலியை நான் செய்தேன். பிறகுதான் கம்பனை கொஞ்சம் ஆழமாக வாசிக்க ஆரம்பித்தேன். நண்பர்களே, சில முக்கியமான அடிப்படையான செய்திகளை கம்பராமாயணம் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். திரு செல்வம் அப்படி விரைவாக குறிப்புகளாக சொல்லிக் கொண்டு போனார். திரு செல்வம் சொன்ன விஷயங்களையே நான் சுருக்கி இன்னும் நெருக்கமாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் 300 ராமாயணங்கள் இருக்கிறது. மொத்த உலகத்திலும் இந்திய மொழிகளில், இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற மொழிகளில், இந்திய மொழிகளிலே ஒரே மொழியிலே 1-2 என்றெல்லாம் கூட இருக்கிறது. இந்திய மொழிகள், இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற மொழிகள் என்று இந்த உலகத்தில் மொத்தம் எழுதப்பட்ட ராமாயணங்கள் 300. எழுதப்பட்ட 300 ராமாயணங்களுக்கும் முதல் நூல், தொடக்க நூல் வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணம். அதனாலே அதை ஆதி காவியம் என்பார்கள், அதை முதல் நூல் என்பார்கள். கம்பனும் அதை பெருமைப்படுத்துகிறான். ஆனால் வால்மீகிக்கு முன்பும் இந்தியாவில், இந்திய மக்களில், இந்திய வாழ்க்கையில் பேசப்பட்டு கொண்டே இருந்த ஒரு கதை ராமாயணம். மரபாக இந்திய மக்களின் வாழ்க்கையில் நீண்ட காலமாக பேசப்பட்ட ஒரு கதையைத்தான் வால்மீகி முதலில் வடமொழியில் எழுதுகிறார். வால்மீகி வடமொழியில் எழுதியதற்கு பிறகு அதை பின்பற்றி, அதை அடியொற்றி உலகில் 300 மொழிகளில் ராமாயணம் எழுதப்பட்டிருந்தாலும் முதல் நூலான வால்மீகியையும் கடந்த புகழ்பெற்ற ஒரு படைப்பு இந்த உலகத்தில் உண்டென்றால் தமிழில் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ஆக்கிய கம்பராமாயணம்.
அளவிலும் அழகிலும் இன்றைக்கும் உலகின் காப்பியங்களில் கம்பராமாயணத்திற்கு இணையான ஒரு காப்பியம் இல்லை என்று வரகநேரி வெங்கட சுப்பையர் என்று அழைக்கப்பட்ட வாவேசு ஐயர், ஆங்கிலம் படித்த ஆங்கிலேசு ஐயர், ஆங்கில காப்பியங்களையும் கிரேக்க காப்பியங்களையும் மூல மொழியில் படித்த வாவேசு ஐயர் ஆங்கிலத்தில் எழுதிய புத்தகத்தை திரு செல்வம் மேற்கோளாக காட்டினார். வாவேசு ஐயர் எழுதினார், உலகில் எந்த காப்பியத்தோடு ஒப்பிட்டாலும் எல்லா காப்பியங்களையும் கடந்த பெருமை உடையது கம்பராமாயணம். மூல நூல் வடமொழியிலே வான்மீகி. 300 மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கம்பன் செய்தது மொழிபெயர்ப்பு அல்ல. கம்பன் செய்தது மொழி ஆக்கம். டிரான்ஸ்லேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் டிரான்ஸ்கிரியேஷன். கம்பன் சொல்லுக்கு சொல் வடமொழியிலே இருந்து மொழி மாற்றம் செய்யவில்லை. மாறாக வடமொழியில் காப்பியத்தை படித்துவிட்டு தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம், தமிழர் வாழ்க்கை முறை, தமிழர் இயற்கை குறித்த அறிவு இவற்றை அனைத்தையும் இணைத்து ஏறக்குறைய மொழிபெயர்ப்பு நூல் என்று சொல்ல முடியாத மூல காப்பியத்திற்கு இணையான ஒரு காப்பியத்தை தமிழில் கம்பன் படைத்தான். நிறைய மாற்றங்களை கம்பன் செய்கிறான். சில முக்கியமான மாற்றங்களை நான் தேடினேன், கண்டேன், சொல்கிறேன். அதான் தலைப்பு. அந்த காப்பியத்திற்குள் தேடினேன். வால்மீகி எழுதிய ராமாயணம் ஒரு துன்பியல் காப்பியம், டிராஜடி. வால்மீகி ராமாயணத்தின் இறுதி காட்சி என்ன என்று கேட்டால், ராமன் இறந்து போவதாகத்தான் வால்மீகி ராமாயணம் முடிகிறது. அதிலும் ராமன் தன்மரணம் செய்து கொள்வதாக முடிகிறது. உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், தற்கொலை செய்து கொள்வதாகத்தான் வால்மீகி ராமாயணம் முடிகிறது. ஆற்றிலே போய் வீழ்ந்து ராமன் தன்னைத்தான் மாய்த்து கொள்வதாகத்தான் வால்மீகி ராமாயணம் முடிகிறது. நண்பர்களே, உலகத்தில் இந்தியாவின் பெரிய காப்பியங்கள் 2, ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். 2மே துன்பியல் காப்பியங்கள், 2மே டிராஜடி. ராமாயணம் ராமன் தற்கொலை செய்து கொள்வதில் போய் முடிகிறது. மகாபாரதம் கிருஷ்ணன் ஒரு வேடனின் அம்பால் கொல்லப்படுவதிலே போய் முடிகிறது. துன்பியல் காப்பியமாக வால்மீகி எழுதிய காப்பியத்தை தமிழுக்கு மொழி ஆக்கம் செய்கிற போது கம்பன் செய்த முதன்மையான வேலை துன்பியல் காப்பியமாக, டிராஜடியாக முடியும் ராமாயணத்தை இன்பியல் காப்பியமாக, காடிலிருந்து ராமன் திரும்பி மணிமுடி சூடும் அந்த காட்சியோடு நிறுத்தி கொண்டான். அதை மாற்றுகிற மன வலிமை கம்பனுக்கு இருந்தது. 2வது பெரிய மிக முக்கியமான மாற்றம் கம்பனிடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும். வான்மீகியில் இருந்து தமிழுக்கு மாற்றம் செய்கிற போது வான்மீகி வடமொழியில் கதாபாத்திரங்களுக்கு வைத்த அனைத்து பெயர்கள்னா கதாநாயகர் முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, மொத்த காப்பியத்திலும் ஒரே ஒரு காட்சியில் ஒரே ஒரு பாடலில் வந்து போகிற கதாபாத்திரத்திற்கு கூட 10,500 பாட்டில் ஒரே ஒரு பாட்டில் வந்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிற ஒரு கதாபாத்திரத்திற்கு கூட மொத்தமாக வான்மீகியிலிருந்து தமிழுக்கு மொழி ஆக்கம் செய்கிற போது வான்மீகி வடமொழியில் வைத்த அனைத்து பெயர்களுக்கும் தமிழ் பெயர் சூட்டி அதை தமிழ் காப்பியமாக்கிய பெருமை கம்பனுக்கு உண்டு. வான்மீகில லக்ஷ்மண், தமிழ்ல இலக்குவன். ஆமா. வான்மீகில தசரத், தமிழில் தயரதன். ஹீரோ பேரு அங்க என்ன? ராம். தமிழில் மொழி முதலில் ரகரம் வராது. எனவே இலக்குவன், இராமன், இராவணன் என்று ஒரு கதாபாத்திரம் அல்ல, அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் தமிழ் பெயர் சூட்டி தன் காப்பியத்தை தமிழுக்கு அணிகலனாக மாற்றிய பெருமை கம்பனுக்கு உண்டு. இந்த இடத்தில் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி விருப்பம் போல்
கவித்துவ மேன்மையோடு எல்லா பெயர்களையும் தமிழில் மாற்றியது மட்டுமல்லாமல் காப்பியத்திலேயே மாற்றங்களை செய்து தேவைப்படும் விதத்திலெல்லாம் கதையை மாற்றி சந்திப்புகளை மாற்றி தமிழர் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்ப கம்பராமாயணத்தை கம்பன் எழுதினார் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த அரங்கத்தில் உள்ளவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 8 நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டில் கம்பனை யாரும் பேசவில்லை, பாடவில்லை. கம்பன் மீது ஒரு கருப்பு துணி போர்த்தி மூடி வைத்திருந்தார்கள். 1921ஆம் ஆண்டு வைமு கோபாலகிருஷ்ணன் என்கிறவர் உரை எழுதுகிற வரையில் 8 நூற்றாண்டுகள் கம்பனுக்கு உரை இல்லை. வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு காப்பியத்தை நீச பாஷையான தமிழில் எழுதியது குற்றம் என்று அந்த காப்பியத்தை எழுதிய காலத்தில் கம்பன் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறான். என்னை வைதார்கள், வைது கொண்டே இருந்தார்கள், நான் அப்படி எழுதியதற்காக என்னை திட்டிக்கொண்டே இருந்தார்கள் என்று கம்பனே எழுதுகிறான். நொய்தின் நொய்ய நூல்களுற்றேன் என்னை வைத வைவின் என்று அடக்கம் என்கிற இடத்தில் அவையடக்கம் என்கிற பாடலில் தான் எவ்வளவு கடுமையாக விமர்சிக்கப்பட்டேன் என்று கம்பன் வாக்குமூலம் கொடுக்கிறான். ஏன்? வடமொழி தேவ பாஷை, தமிழ் நீச பாஷை. தேவ பாஷையில் எழுதிய காப்பியத்தை நீ எப்படி தமிழில் எழுதலாம்? நீ எப்படி மாற்றங்கள் செய்யலாம்? சாதாரண மாற்றங்கள் இல்லை, எவரும் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள். நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சில செய்திகள். ராமாயணத்தில் மானை பார்த்து எனக்கு மான் வேண்டும் என்று சீதை கேட்டதற்கு பிறகு, மானை பிடிப்பதற்காக ராமன் போன பிறகு, மாரீசன் ராமா ராமா என்று குரல் எடுத்து அபய குரல் எடுத்ததற்கு பிறகு ராமனுக்கு ஏதோ தீங்கு நேர்ந்து விட்டது என்று நினைத்து இலக்குவனை போய் ராமனை தேடுமாறு யார் சொல்கிறார்? சீதை சொல்லுகிறாள். அப்படி சொன்ன உடனேயே புறப்பட்டு போகிற இலக்குவன் என்ன செய்கிறான்? சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ஒரு கோடு போடுறான். ஆமாம், வான்மீகியில் தான் கோடு, கம்பராமாயணத்தில் கோடு இல்லை. வான்மீகி தன் காப்பியத்தில் போட்ட கோட்டை கம்பன் துணிச்சலாக தன் எழுத்தாணியால் அழித்தார். ஏன் அழிச்சன்னு கம்பனை கேட்டபோது கம்பன் சொன்னான், ராமனுக்கு தீங்கு நேரும் என்று சீதையை அஞ்சி போக சொல்லுகிறாள். அன்னிக்கு உத்தரவு போடும் இடத்தில் இளையவன் இருக்கக்கூடாது என்பது ஒரு காரணம். இரண்டாவது, அப்படி அவன் கோடு போட்டு விட்டு போனதற்கு பிறகு சீதை அதை தாண்டி வந்தால் சீதைக்கும் பெருமை இல்லை, இலக்குவனுக்கும் பெருமை இல்லை. அதை தாண்டி வந்த சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போனால் இலக்குவனுக்கு மரியாதை இல்லை. எனவே சீதையின் பெருமையை, ராவணனின் பெருமையை, இலக்குவனின் பெருமையை, காப்பியத்தின் பெருமையை அழிக்கும் அந்த கோட்டை கம்பன் அழித்தான். சடக்குன்னு அழிச்சிட்டான், தயங்கவே இல்லை. இது மாதிரி 1-2 கிடையாது. நீங்கள் அழகாக சொன்னீர்கள். 2 பேரும் பார்த்த காட்சி, சீதையும் ராமனும் சந்திக்கும் காட்சி. வான்மீகி ராமாயணத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த போது சீதைக்கு வயது 6, குழந்தை திருமணம். ராமனுக்கு வயது 12. 12 வயது ராமனுக்கும் 6 வயது சீதைக்கும் திருமணம் நடப்பதாகத்தான் வான்மீகி எழுதினார். அதில் காதலே இல்லை. அந்த காலத்து கடிமண முறை, வில்லை எவன் முறித்திருந்தாலும் சீதை கட்டியாக வேண்டும், எவன் முறித்திருந்தாலும் சீதை கட்ட வேண்டும் என்றால் ராமனுக்கு என்ன மரியாதை, சீதைக்கு என்ன மரியாதை? காப்பியம் எழுதுகிற போது கம்பன் முடிவெடுத்தான், 6 வயது 12 வயது என்பதை மாற்றி இருவரும் பருவம் அடைந்ததற்கு பிறகு முந்தைய மூல காப்பியத்தில் இல்லாத ஒரு காதல் காட்சியை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த அவர் சொன்ன அண்ணலும் நோக்கினான், அவளும்
எனக்கு தெரியும். இந்த 2 வரி தெரியாத தமிழனே கிடையாது. ஆமாம், அது கம்பராமாயணமா இல்லைன்னு கூட தெரியாது. ஆனால் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் தெரியும். இந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்கிற அழகான காதல் காட்சி மூல காப்பியத்தில் இல்லை. அங்கு தேடினால் அது காணவில்லை, இங்கு தேடினால் கம்பன் அந்த காதல் காட்சியை நடத்துகிறான். பருவம் அடைந்த நிலையில் தனக்கொரு துணை வேண்டும் என்கிற வயதை எட்டிய சீதையும், பருவமடைந்து தனக்கொரு துணை வேண்டும் என்று கருதிய ராமனும் சந்திப்பதாக ஒரு காட்சி வைக்கிறான். அப்படி ஒரு அழகான காட்சி அது. அந்த காட்சியினுடைய மறுநாள் என்ன நடக்கிறது? சுயம்பரம் நடக்கிறது. வில்லை முறிக்க வேண்டும். ராமன் மட்டுமா அங்கே இருந்தான்? இல்லை, எத்தனையோ பேர் வந்தார்கள். யாரும் முறிக்க முடியாத வில்லை ராமன் மட்டும் எப்படி முறித்தான்? கதையின் கதாநாயகன் என்பதால் அல்ல. அந்த சுயம்பரத்திற்கு வந்தவர்களிலேயே சுயம்பரத்திற்கு முந்திய நாள் சீதையை பார்த்த வாய்ப்பும், சீதையை பார்த்த பெருமையும், சீதையை பார்த்த அழகும், சீதையை சந்திக்கும் பெரும் பேரும் பெற்றவன் ராமன் மட்டும்தான். சீதையினுடைய கடைக்கண் பார்வைதான் ராமனுக்கு வில்லை முறிக்கும் வலிமையை கொடுத்தது என்று பாடியவன் கம்பன். சீதையை பார்க்கலன்னா முறிச்சிருக்க மாட்டான். பார்த்துட்டான், ஆசை வந்துருச்சு, காதல் வந்துருச்சு. இந்த காதல் காட்சி மூல காப்பியத்திலே இல்லை. அங்கு தேடினால் காணவில்லை. இங்கே கம்பன் உருவாக்குகிறான். அப்படி தேடினால் அங்கே கிடைக்காததெல்லாம் இங்கே கிடைக்கிறது. கைகேயை கூப்பிட்டு, நீங்கள் அழகாக சொன்னீங்க, நீங்கள் தான் எழுதியிருந்தீங்க, அண்டலிருந்த செந்தாமரையை ஒத்த முகம்னு. சித்தி கூப்பிட்டு சொல்றா, நீ ராஜா இல்லை, காட்டுக்கு போ. அந்த பாட்டு நிறைய பேர் தெரியும். ஆழ்சூர் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழ் இருஞ்சடைகள் தாங்கி தாங்கிருந்தவ மேற்கொண்டு பூழி வெங்கான நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டி வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இது கைகேயி பாடுவதாக கம்பன் எழுதிய பாட்டு. ஆனால் இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. நீ காட்டுக்கு போ, உன் தம்பி அரசனாவான் என்று உன் தந்தை தசரதன் சொன்னான் என்று சொன்ன உடனேயே அப்பா சொன்னால் நீ சொன்னது மாதிரி என்று சொல்லல, நீ சொன்னால் அப்பா சொன்னது மாதிரி, பரதன் ஆண்டால் நானே ஆண்டது மாதிரி என்று சித்தி சொன்னதை கேட்டுக்கொண்டு அப்படியே காட்டுக்கு போகும் ராமன் தான் கம்பராமன். வான்மிகில் அப்படி இல்லை. வான்மிகில் அவன் நேராக அவங்க அப்பாவை பார்க்க போறான். என்னப்பா, சித்தி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுது, நான் காட்டுக்கு போகணும், பரதன் அரசனாகணும்னு சித்தி சொல்லுதே அப்படின்னு போய் தசரதனை போய் ராமன் பார்க்கிறான் வான்மிகியில. ஆச்சரியம் பாருங்க. வான்மிகியில தசரதன் சொல்கிறான், ஆமா மகனே, ஆமா மகனே, தெரியாமல் ஒரு வரம் கொடுத்து விட்டேன். அவள் இப்போது வேண்டும் என்று கேட்டாள், கொடுத்து விட்டேன். 2 வரங்கள், ஒன்றில் பரதன் நாடாள வேண்டும், இன்னொன்று நீ காட்டுக்கு போக வேண்டும் என்று வேறு வழி இல்லாமல் கொடுத்து விட்டேன் மகனே. இது யார் சொல்றா? மூல காப்பியத்தில் வான்மிகி எழுதிய ராமாயணத்தில் தசரதன் சொல்லுகிறான், மகனே ராமா, இது கைகேயிக்கும் எனக்குமான விஷயம், உன்னை கட்டுப்படுத்தாது. நீ குடும்பத்தில் மூத்தவன், நீ திரும்ப போய் நீ ஆச்சு, உன் பொண்டாட்டியாச்சு, நீ ஆச்சு, வரமாச்சு, அது என்னை கட்டுப்படுத்தாது. நான் தான் ராஜா என்று சொல்லிவிடு என்று சொல்லுவதாக ஒரு காட்சி வான்மீகத்தில் இருக்கிறது. கம்பன் அதை நீக்கினான். ஏன் தெரியுமா? இந்த பக்கம் வரம் கொடுத்து விட்டு அந்த பக்கம் மகனே எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ போய் திரும்ப அரசாட்சியை கேட்டுக்கொள் என்று தசரதன் சொன்னால் அது தசரதனுக்கு பெருமையா, மதிப்பா? அது வஞ்சகம் இல்லையா? அது சூது இல்லையா? அப்படி ஒரு சூதும் வஞ்சகமான உரையாடலை தசரதன் நிகழ்த்தினால் தசரதனுக்கு என்ன பெருமை? அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? ராமன் போய் தசரதனை பார்த்தால் தானே இந்த சந்திப்பு நடக்கும். சந்திப்பு நடந்தால் தானே பேசுவார்கள். பேசினால் தானே தசரதன் ஏதாவது சொல்லுவான். கம்பன் திட்டமிட்டான், அந்த சந்திப்பையே நடக்க விடாமல்
கைகேயி சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்னையிடத்தில் போய் சொல்லிவிட்டு, கோசலை இடத்தில் சொல்லிவிட்டு, தசரதனை சந்திக்காமலேயே காட்டுக்கு போவதாக நாடகத்தை, காட்சியை மாற்றி அமைத்த மாபெரும் இயக்குனர் கம்பன். அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்றான். இப்போ நல்லா புரியும் உங்களுக்கு எப்படி சொன்னா. நிறைவாக இன்னும் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு இடம் பார்த்துக்கங்க. தனியாக இருக்கிற சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போகிறான். வான்மிகத்தில் எப்படி தூக்கி கொண்டு போகிறான்? வான்மீகி எழுதுகிறார், ஒரு கையால் சீதையின் கூந்தலை பிடித்துக் கொண்டு, இன்னொரு கையால் சீதையின் வலது தொடையை பற்றி, அப்படியே தன் 2 கரங்களால் சீதையின் உடம்பை, தலைமுடியையும் தொடையையும் பிடித்து தூக்கி தன் தேரில் இருத்தி ராவணன் கொண்டு போனான் என்று வால்மீகி எழுதினார். ஆனால் தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பிய கம்பன் ஒரு கற்பனையான காட்சியை அமைத்தான். தொட்டு தூக்குவதற்கு பதிலாக அவன் தொட்டு தூக்காமலேயே இருந்த இடத்தையே அப்படியே பெயர்த்து கொண்டு போவதான ஒரு கற்பனை நாடகத்தை எழுதியதன் மூலமாக சீதையின் கற்பை காப்பாற்றியது மட்டுமல்ல நண்பர்களே, ராவணனின் கற்பையும் காப்பாற்றியவன் கம்பன். ராவணன் தொடலை, அவளை தொடாம தூக்கிட்டு போயிட்டான். அந்த காலத்தில் பதுமனாருக்கு தெரியும், ரத்ன சபாபதிக்கு தெரியும், சந்தானகிருஷ்ணன் சாருக்கு தெரியும், நீண்ட காலமாக கம்பனை கவனிக்கிறவர்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் ஒரு விமர்சனம் சொன்னார்கள், தலைமுடியையும் தொடையையும் பிடித்து தூக்கி கொண்டுதான் ராவணன் போனான் என்கிற உண்மையை வால்மீகி எழுதினான். அந்த உண்மையை மறைத்து இருந்த இடத்தில் தரையோடு தூக்கி கொண்டு போவதாக கம்பன் எழுதினான். வால்மீகி மெய் உரைத்தான், கம்பன் பொய் உரைத்தான் என்று பழித்தார்கள். பழித்தார்களா இல்லையா? ஆம், கம்பன் பொய் உரைத்தான். வள்ளுவனிடமிருந்து கற்றுக்கொண்ட கம்பன் பொய் உரைத்தான். புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் பொய்மையும் வாய்மை இடத்த என்பதாலும், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்றும் தெரிந்து கொண்டதால் தொட்டு தூக்காமல் இருந்த இடத்திலிருந்து அப்படியே தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று ஒரு புதிய கற்பனையை, அதுவரை உலக இலக்கியத்தில் எங்கும் பார்த்திராத ஒரு கற்பனையை தன் காப்பியத்தில் எழுதியதன் மூலம் சீதையின் மானத்தை மட்டுமல்ல, ராவணனின் மாண்பையும் காப்பாற்றிய பெருமை கம்பனுக்கு உண்டு. ஏறக்குறைய 48,000 கன்னிகள் வான்மீகி ராமாயணம், 10,500 பாடல் கம்பராமாயணம். அந்த காப்பியத்தில் தான் முக்கியம் என்று வான்மீகி விரித்து சொன்ன பலவற்றை கம்பன் தொகுத்து சொல்கிறான் 2 வரியில. ஒரு காட்சியை சொல்கிற போது குறிப்பாக 2 வரங்களை தசரதனிடமிருந்து கைகேயி பெறுவதற்கு காரணமான ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தில் தசரதனுக்கு தேர் ஓட்டுகிறாள் கைகேயி. தேர் ஓட்டுகிற போது தேர் சக்கரம் முறிகிறது. அந்த அச்சில் தன் விரல் கொடுத்து தசரதனை காப்பாற்றுகிறாள். அதனால் தசரதன் அவளுக்கு 2 வரம் கொடுக்கிறான் என்பது கதை. அந்த போரை பற்றி, அந்த போரில் நடந்த செய்திகளை பற்றி, அந்த போரில் கைகேயின் கதாபாத்திரத்தை பற்றி, தசரதன் வரம் கொடுத்ததை பற்றி பல 100 வரிகளில் வான்மீகி பாடுகிறார். ஆனால் கம்பன் அதை அவ்வளவையும் தொகுத்து இணைத்து 2 வரிகளில் பாடிவிட்டு போய்விடுகிறான். ஏனெனில் தான் சொல்ல வந்த காப்பியத்திற்கு அது தடையாக இருப்பதாகவும், அது நீளமாக இருப்பதாகவும், அது பொருத்தமற்றதாக இருப்பதாகவும் கருதுகிறான், சுருக்கி விடுகிறான். எங்கே வான்மீகி சுருக்கினாரோ அதை பொருத்தமுடையது என்று தமிழுக்கு கருதினால் அதை விரிக்கிறான், அதை பெரிதிப்படுத்துகிறான். சம்பாசுர யுத்தத்தை சுருக்கிய கம்பன், இதை தேடினேன் கண்டேன் உங்களுக்கு சொல்கிறேன். சம்பாசுர யுத்தம் விரிவாக வால்மீகியில் பேசப்படுகிறது. அதை தமிழில் சுருக்கிய கம்பன் மராமர படலத்தையும் இரண்ய வதைப்படலத்தையும் 2 வரிகளில் வால்மீகி பாடிவிட்டு போக விரித்து 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 பாடுகிறான் கம்பன். நண்பர்களே, நான் இன்னும் நிறைவாக சொல்கிறேன். வான்மீகியில் ராமனுக்கு
இறைச்சி உண்ணும் பழக்கம் இருந்தது. சீதை மான் வேண்டும் என்று கேட்டது வளர்ப்பதற்காக அல்ல, அவ்வளவுதான். ஆமா, வளர்ப்பதற்காக என்றால் வலை வீசித்தானே பிடிக்க வேண்டும். நான் ஆன்மீக ராமாயணத்தை சொல்கிறேன். வளர்ப்பதற்காக என்றால் வலை வீசித்தான் பிடிக்க வேண்டும். அம்பை வீழ்த்துவது எதற்கு? அவங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப இறைச்சி உண்ணும் பழக்கம், அதுவும் மான்கறி சாப்பிடும் பழக்கம் சீதைக்கும் ராமனுக்கும் இருந்திருக்கிறது என்று வால்மீகி ராமாயணம் சொல்லுகிறது. ஆனால் பௌத்தம் வளர்ந்து, சமணம் வளர்ந்து, வைணவம் நிலை பெற்று, சைவம் உயர்ந்ததற்கு பிறகான 12ஆம் நூற்றாண்டில் தன் காப்பியத்தை எழுத வந்த கம்பன், தன் காப்பியத்தின் கதாநாயகன் பிற உயிர்களை கொன்று தின்பவனாக இருக்கக்கூடாது. வள்ளுவன் சொல்லும் கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்கிற புலால் உண்ணாமை என்கிற தத்துவத்தை ராமன் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக மூல காப்பியத்தில் அசைவ உணவு பழக்கமுடைய ராமனையும் சீதையையும் தமிழில் காப்பியம் எழுதுகிற போது சைவ உணவு பழக்கம் உள்ளவர்களாக மாற்றினான் என்றால், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ராமன் என்ன சாப்பிட வேண்டும் என்று தீர்மானித்தது கம்பன். நன்றி, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு காப்பியத்தில் மாற்றங்களை செய்த வலிமை கம்பனுக்கு இருந்தது, கவித்துவ மேன்மை கம்பனுக்கு இருந்தது. எல்லாரும் சொல்கிறார்கள், இந்த அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் காட்சியை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்சி தான் அது. ஆமாம், என்ன சொல்லுவார்கள் எல்லாரும்? ராமன் பார்த்தான், சீதை பார்த்தான், அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், இருவரும் மாறி இதயம் புக்கு எய்தினர். வள்ளுவன் கூட சொல்கிறான், கண்கடு கண்ணடை நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. சீதையை ராமன் பார்த்தான், ராமன் சீதையை பார்த்தான். இது மட்டும்தான் கம்பராமாயணத்தில் நடந்ததா என்று கேட்டால் இல்லை. வெறும் பார்வையால் மட்டுமே தான் சீதை மயங்கினாளா என்றால் இல்லை. பிறகு வேறு எதை பார்த்து சீதைக்கு ராமன் மீது காதல் வந்தது? வீதியில் விஸ்வாமித்திரன் நடந்து போகிறான். விஸ்வாமித்திரனுக்கு பின்னால் ராமன், ராமனுக்கு பின்னால் இலக்குவன், மேலே கன்னிமாடத்தில் சீதை. மறுநாள் சுயம்பரம். சுயம்பரத்தில் நான் சொன்னேன் அப்பதே, யாரும் முறிக்க முடியாத வில்லை ராமன் ஏன் முறித்தான்? யாரும் பார்க்காத சீதையை அவன் தான் பார்த்திருந்தான். அதான் பாரதாசன் பாட்டு, காதலியர் தம் காதர் கிடைக்கண் பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் என்பது எப்போது உண்மையாகிறது? சீதை பார்த்தால் வில்லை ராமனால் முறிக்க முடிந்தது. இந்த இடத்துல ஒரு NSK சம்பந்தமான ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தி சொல்ல வேண்டும். கலைவாணர் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த காலத்தில் ஊர்களில் ராமாயண நாடகம் போடுவாங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு வாரம் 10 நாள் நடக்கும். இந்த காலத்தில் அப்படி ஒரு நாடகத்தில் NSK இருக்கார், நாடகம் நடக்குது. அந்த ஊரில் அன்னைக்கு சீதா கல்யாணம், அன்னைக்கு நாடகம். ஊரே கூடி அமர்ந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ சீதா கல்யாணத்தில் என்ன செய்யணும்? வில்லை கொண்டு வந்து வைப்பாங்க. ஒவ்வொரு நாட்டு அரசனாக வில்லை எடுக்க முயற்சி பண்ணுவான். யாராலையும் வில்லை முறிக்க முடியாது. யார் முறிப்பா? இன்னைக்கு பேச மாட்டீங்க. யார் முறிப்பா? இத்தனை பேர் இருக்கீங்க, 2 பேர் தான் பேசுறீங்க. டீ எல்லாம் கொடுத்தீங்களா? காலையில் மைக் வேலை செய்யறா? அத்தனை பேர் இருந்து அந்த சபையில் வில்லை முறித்தது யார்? எதுக்கு தாய்மொழியை பேசுறதுக்கு எதுக்கு இவ்வளவு கூச்சம்? ராமன்கிற பேரை சொல்றதுக்கு பக்தினா அப்படியே சீற்றம்லாம் வருது. எல்லோரும் கூடியிருந்த அவையில் அந்த வில்லை யார் முறிக்க வேண்டும்? இப்பவும்மா யாரு? ராமன். நாடகம் நடக்குது, ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டு ராஜா, மலையாள தேசத்து ராஜா, பர்வத தேசத்து ராஜா, தெலுங்கு தேசத்து ராஜான்னு ஒவ்வொரு தேசத்து ராஜாவும் இளவரசனுமா வந்து வில்லை எடுத்து முறிக்கிற மாதிரி நடிக்கணும். முறிக்க
கூடாது. யார் முறிக்கணும்? ராமன். நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பர்வத நாட்டு ராஜா வந்தான், அப்படி பெருமிதமாக வந்து அப்படி வில்ல எடுத்து அப்படின்னா வில்லு முறிஞ்சு போச்சு. ஆமாம், கதைப்படி யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? வில்ல முறிச்சவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, இவன் தான் வில்ல முறிச்சிருக்கான், அவனுக்கு சீதையை கட்டி வைக்கின்றான். ஊரே கும்பிட்டு அவனுக்கு கட்டி வைக்க முடியாது, அவன் தெரியாமல் முறிச்சிட்டான். அவன் அடுத்த சீனில் சிப்பாயா வர்றவன், நாடக வசனம் பூரா அவனுக்கு தெரியாது. அதனால் மன்னிச்சுக்கங்கன்னு கெஞ்சி கூத்தாடி உள்ளே கூட்டிகிட்டு போய் பர்வதரசு ராஜாவுக்கு ஒரு அறை, வில்ல சரியாக கட்டி வைக்காத ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு அறை, 2 பேர்னு சொன்னாங்க. 2 பேருக்கு இன்றைக்கி உனக்கு சோறு கிடையாது. நாடக கம்பெனியில் எப்போவுமே சோறு இருக்காது, இப்போ சொல்லி சோறு கிடையாது. ஆமாம், திரும்ப ஊரே மன்னிப்பு கேட்டு திரை போட்டு உள்ள நல்லா கட்டி எல்லாம் கேட்டுக்க, வில்ல முறிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர வில்ல முறிக்கக்கூடாது. யார் முறிக்கணும்? ராம. கேட்டுக்க. திரும்ப ஊரே சமாதானப்படுத்தி மறுபடியும் நாடகம் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தனா வந்து கரெக்டாக செஞ்சான். வில்லை எடுத்து முறிக்கிற மாதிரி நடிச்சானே தவிர ஒருத்தனை முறிக்கலை. இப்போ ராமன் வந்தான், முறிக்க முயற்சி பண்ணால் முடியலை. ஏன்னா வேறு யாரும் முறிச்சிடக்கூடாது, நல்லா கட்டி வச்சுட்டாங்க. ஆமாம், இந்த சுவையான சம்பவத்தை சொல்லிட்டு என்எஸ்கே சொன்னார், அந்த ஊரில் இன்னைக்கும் சீதைக்கு கல்யாணம் நடக்கலைன்னு. ஆமாம், இது சுவைதான், சுவைக்காக இதை சொல்கிறேன். ஆனால் யாரும் முறிக்க முடியாத முல்லை ராமன் முறித்தான் என்பது சுயம்பர காட்சி. மாலை அந்தி சாயங்குகிற நேரம், சாயங்காலம் நடந்து போகிற போது ராமன் பார்த்துட்டு போயிட்டான். சீதை அவனை பார்த்து விட்டால், அவன் சீதையை பார்த்து விட்டான். இடையில் என்ன வருகிறது? ஒரு இரவு வருகிறது. அந்த இரவு சீதையை நினைத்து ராமன் இயங்குகிறான். அதான் கம்பன் காப்பியம். காதல் செய்ய விரும்புகிறவர்கள், காதலை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், காதலால் வாழ்க்கையை முகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கம்பனின் காதலை படிக்க வேண்டும். எப்படி காதலிப்பது என்று கம்பன் கற்றுத்தருகிறான். காதலின் நுட்பங்களை கம்பன் கற்றுத்தருகிறான். தனிமையில் ராமன் சீதையை நினைத்து கொண்டிருக்கிறான், அங்கே சீதை ராமனை நினைத்து கொண்டிருக்கிறாள். அப்ப சீதை சொல்றா, ஒருத்தர் பார்த்தாங்கல்ல, அந்த பார்வையால காதல் வரலையா, வேற எதனால வந்துச்சு அப்படின்னா, அவங்க நடந்து போன போது பார்த்தப்ப அந்த காட்சியை எழுதாத கம்பன் இரவு தனியாக அமர்ந்திருக்கும் சீதை பாடுவதாக எழுதுகிறான். சீதை சொல்றா, அவனுடைய அழகான தலைமுடியை பார்த்து அல்ல, அவனது பறந்து விரிந்த தோள்களை பார்த்து அல்ல, அவனது நீண்ட கைகளை பார்த்து அல்ல, அவனது அழகிய முகத்தை பார்த்து அல்ல, இவை எதையும் பார்த்து எனக்கு காதல் வரவில்லை, இது எதுவும் என் மனதை கொள்ளவில்லை அப்படின்னா, இதெல்லாம் பார்த்திருக்கா, ஆனால் இது எதுவும் என் மனதை கொள்ளவில்லை என்றால், எது சீதையின் மனதை கொள்ளை கொண்டது என்றால் அந்த அழகிய பாடல் இதுதான். சீதை தனியே இருந்து பாடுவதாக கம்பன் எழுதுகிறான். இந்திர நீலம் மொத்த இருண்ட குஞ்சியும், தலைமுடி கரேன் இருக்கு, இந்திர நீலம் மொத்த இருண்ட குஞ்சியும், சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும், சுந்தர மணிவரை தோளும் அல, இது எதுவுமே என் மனசை கவரல. எது எது உன் மனதை கவர்ந்தது? அவன் பார்வையா? இல்லை, அவன் என்னை பார்த்து ஒரு முறுவல் சிரித்தான். சீதை நினைத்து பாடுவதாக கம்பன் எழுதுகிறான். கொஞ்சம் ஆழமாக கவனியுங்கள். இந்திர நீலம் மொத்த இருண்ட குஞ்சியும், சுந்தர வதனம் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும், சுந்தர மணிவரை தோளுமே அல, முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டது என்று எழுதுகிறான். அவன் என்னை பார்த்து சிரித்த ஒரு சிறிய சிரிப்பு அல்ல, முறுவல். தமிழில் சிரிப்பு என்ற சொல்லுக்கும் முறுவல் என்ற சொல்லுக்கும் புன்னகை என்ற சொல்லுக்கும் வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு? சிரித்தால் ஓசை வரும், முறுவலித்தால்
ஓசை வராது, ஆடியோ கிடையாது. இவ்வளோதான். ஏன் சத்தம் இல்லாமல் சிரிக்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல, ராமன் சத்தம் இல்லாமல் சிரிச்சிருக்கான். அதை முறுவல் என்று கம்பன் குறிப்பிடுகிறான். சீதை குறிப்பதாக கம்பன் எழுதுகிறான், முறுவல்னு சொல்கிறான். ஏன் முறுவல்? நடந்து வந்தவன் அவளை பார்த்தான், அவளை பார்த்ததுமே அவளை பார்த்து ஒரு புன்னகையை, ஓசை இல்லாத ஒரு முறுவலை ராமன் தருகிறான். அதுதான் என் உயிரை உண்டது என்று சீதை பாடுகிறாள். ஏன் ஓசையற்ற சிரிப்பு தெரியுமா? அதுதான் காவிய நுணுப்பம், கவி நுட்பம். முன்னே போனது முனிவன், பின்னே வந்தது தம்பி. ஒருவேளை ஓசையோடு சிரித்திருந்தால், ஏன் சிரிக்கிறாய் என்று இருவரில் யார் கேட்டிருந்தாலும் தன் அந்தரங்கத்தை பந்தி வைக்க வேண்டிய தர்ம சங்கடமான நிலை வந்துவிடும் என்பதால் ஓசையற்ற ஒரு முறுவலால் அவன் என் உள்ளத்தை கவர்ந்தான் என்று எழுதினார். வெறும் அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான், மட்டும் காதல் நடக்கவில்லை. அதற்கு பிறகு இந்த களவாணி பையன் ஒரு சிரிப்பு சிரித்தான் அவளை பார்த்து. களவாணி பையன் நான் சொல்றது இலக்கியமாக சொன்னான். இந்த உள்ளம் கவர் கள்வன் அவளை பார்த்து ஓசையின்றி எழுப்பிய ஒரு முறுவலிலே தான் அந்த காதல் முகிழ்க்கிறது என்று கம்பன் பாடினால், மூல காப்பியத்தில் இல்லாத ஒரு காதலை நீங்கள் இதில் பார்க்கலாம். இது மாதிரி நூறுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கவித்துவ மேன்மைகளை, அற்புதங்களை கம்பராமாயணத்தில் நீங்கள் சொல்ல முடியும். காற்றை கம்பன் பாடுகிறான், இரவை கம்பன் பாடுகிறான், நிலவை கம்பன் பாடுகிறான், சூரியனை கம்பன் பாடுகிறான், விலங்குகளை கம்பன் பாடுகிறான், நதிகளை கம்பன் பாடுகிறான். ஒரு காப்பியம் என்றால் அது கதை அல்ல, கதையை காப்பியமாக்குகிறான். எல்லோருக்கும் அதிசயிக்கத்தக்க விதத்தில் ஒரு பாடல் சொல்கிறேன். இந்த அறிவியல் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். பூமி உருண்டை என்று கலீலியோ சொன்ன போது மேற்குலகம் ஒப்புக்கொண்டதா? இல்லை. பூமி உருண்டை என்று சொன்னதற்காக கலீலியோ கண்கள் பிடுங்கப்பட்டு 8 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டு கொல்லப்பட்டார். சிறையில் கலீலியோ முணுமுணுத்துக் கொண்டே இருந்தார், பூமி உருண்டை, பூமி உருண்டை என்று. விஞ்ஞானம் ஒப்புக்கொள்ளவில்லை, மதபீடங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. பூமி உருண்டை என்றே யாருக்கும் தெரியாது, பூமி தட்டை என்றார்கள். ஆனால் பூமி உருண்டை என்று மேற்குலகம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு, பூமி உருண்டை என்று மேற்குலகம் விஞ்ஞான ரீதியாக அறிந்து ஒப்புக்கொள்வதற்கு முன்பு பூமி உருண்டை என்று பாடியவன் கம்பன். எங்கே பாடினான்? எந்த இடத்தில் பாடினான்? அதுவும் ஒரு அழகு. எப்படி சீதை ராமனை பார்த்து அவன் முறுவலால் மயங்கிய காட்சியை, மூல காப்பியத்தில் இல்லாத ஒரு காதல் நாடகத்தை எழுதி காப்பியத்தின் மதிப்பை கம்பன் உயர்த்தினானோ, அதுபோல இன்னொரு இடம் சீதை பார்த்தது போலவே, சீதையை பார்த்தது காதலோடு, சூர்பனகை பார்த்தது காமத்தோடு. காமத்தோடு சூர்பனகை பார்க்கிறாள். தலையிலிருந்து கால் வரை ராமனை பார்க்கிறாள். 20 பாட்டு. அவன் பல்லு, கண்ணு, மூக்கு எல்லாத்தையும் பார்க்கிறான். கம்பன் எழுதிட்டே வர்றான். கடைசியா அவனுடைய காலை பார்க்கிறான். இப்போ ராமன் காலில் செருப்பு இருக்கா? இல்லை. ஏன்னா அவன் அதை பரதன் கிட்ட கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டான். செருப்பு இல்லாமல் வெறும் காலோடு ராமன் நடப்பதை சூர்பனகை பார்க்கிறாள். உலக இலக்கியத்தில் நீங்கள் கண்டறிய முடியாத கற்பனையின் உச்சம் சொல்கிறேன், கேளுங்க. கம்பன் அந்த காட்சியை பார்க்கிறான். கம்பன் அந்த காட்சியை கற்பனையின் தேரேற்றி கொண்டு போய் சேர்க்கிறான். கால்களில் பாதுகை இல்லாமல் வெறுங்காலோடு தரையில் நடக்கிற ராமனை பார்த்துவிட்டு சூர்பனகை நினைக்கிறாள், பூமி யார்? ஆனா பெண்ணா? பூமி ஆனா பெண்ணா? தெரியாதா? பெண், தாய். பூமி தாய் தானே.
பூமி பெண் தானே. இப்போ பூமி என்கிற பெண்ணின் மீது ராமன் செருப்பில்லாத காலோடு நடந்து போகிறான் என்றால் அவனது கால்கள் அவள் மீது படுகிறது. ராமனை மீது காமம் கொண்ட சூர்பனகைக்கு அதை பார்க்கிறா. இவன் பூமி என்கிற பெண்ணின் மீது நடந்து போகிறான். யார் பூமி என்ற பெண்? கம்பன் பாடுகிறான், பூமி தாயே உடுத்த நீர் ஆடைகள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விஞ்ஞான ரீதியாக இந்த பூமியின் நிலப்பரப்பில் 4/3 பங்கு நீர். ஒரு பெண் புடவை உடுத்தி கொண்டால் அவள் உடம்பில் 4/3 பங்கை துணி மறைத்து விடும். நீரை ஆடையாக உடுத்தியவள் என்று பூமியை பற்றி கம்பன் பாடுகிறான். ஆடையாக நீரை உடுத்தியவள், உடுத்த நீர் ஆடைகள், நீரை ஆடையாக உடுத்தியவள் என்று பூமியை குறிப்பிடுகிறான் கம்பன். அடுத்த வார்த்தை கம்பன் சொல்லுகிறான், உருவச் செவ்வியல், அழகிய உருவம் உடையவள், சீரற்ற அல்ல சீரான உருவம் உடையவள். செவ்விய உருவம் என்றால் ஒழுங்கான கோலமான உருவம் என்று பொருள். இப்ப கம்பன் சூர்பனையின் வழியாக பூமியை பாடுகிறான். அவள் கடலை ஆடையாக அணிந்திருக்கிறாள், உருவம் கோலமாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை, அவள் நடந்து கொண்டே இருக்கிறாள், பிடித்தரு நடையினள் என்று. பூமி அசைந்து கொண்டிருக்கிறது. பூமி தன்னைத்தான் சுற்றுகிறது, தன்னைத்தான் சுற்றியபடி சூரியனை சுற்றுகிறது என்று உலகம் சொல்லுவதற்கு 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு யானையை போல் நடந்து போய்கொண்டே இருக்கும், அசைந்து கொண்டிருக்கும் பூமி என்று கம்பன் பாடுகிறான். பூமி சித்தரிக்கிறான். உடுத்த நீர் ஆடைகள், உருவச் செவ்வியல், பிடித்தரு நடையினள், பெண்மை நன்று. இந்த பெண் நீரை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள், அழகிய உருவமுடையவளாக இருக்கிறாள், நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறாள். அவள் மீது அவன் கால்கள் படுகிறது. அந்த கால்கள் அவள் மீது படுவதால் அவள் மேனி சிலிர்க்கிறது. பூமி பெண்ணின் மேனி சிலிர்க்கிறது. அந்த மேனி சிலிர்ப்பது என்ன தெரியுமா? வேறொன்றும் இல்லை, புல் என்று நம் கண்களால் பார்க்கிறோமே, அந்த புல் வேறொன்றும் இல்லை, ராமனின் கால்பட்டதால் பூமி பெண்ணுக்கு ஏற்பட்ட சிலிர்ப்பு என்று கம்பன் எழுதுகிறான். உங்களுக்கு தெரியுமா, புல்லை யாரும் சாகுபடி செய்வதில்லை, புல்லை யாரும் சாகுபடி செய்வதில்லை. யாரும் சாகுபடி செய்யாத ஒரு பயிரை எடுத்து வைத்துக் கொண்டு அது அப்படி சிலிர்த்து நிற்கிறது என்றால் ராமனின் கால்பட்டதால் பூமி பெண்ணுக்கு மயிர்கூச்செய்கிறது என்ற கற்பனையை பாடுகிறான் என்றால் அந்த பாடலில் 3 அழகு இருக்கிறது. பூமி எப்படி இருக்கும் என்று கம்பன் பாடுகிறான். ராமன் பாதுகை இல்லாமல் இருக்கிற போது, அதை தொடுகிற போது அவளுக்கு மேனி சிலிர்க்கிறது என்று பாடுகிறான். அதை பொறுக்க மாட்டாமல் துன்புறும் சூர்பனகையின் துன்பத்தையும் இணைத்து பாடுகிறான். ஒரே பாடலில் பூமியை பாடிவிட்டு பூமியை மீது நடந்த பரம்பொருளின் அழகையும் பாடிவிட்டு அந்த பரம்பொருளின் மீது காதல் கொண்ட சூர்பனகையின் காமத்தையும் ஒரே பாடலில் 12 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பாடிய உலகின் ஒரே கவிஞன் கம்பன். பாருங்களேன், இன்றைக்கு இருக்கிற நவீன விஞ்ஞானத்தின் துணை கொண்டு நான் ஒரு பாடலை இறுதியாக சொல்கிறேன். ஒரே பாட்டு. அப்படி ஒரு கற்பனையான இலக்கியம் உலகத்தில் வேறு எந்த இலக்கியத்தில் யார் சொன்னாலும் நான் தலை பணிந்து ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் எங்கும் பார்க்க முடியாத கற்பனை. கற்பனையின் உச்சத்தில் கம்பன் நிற்கிறான். இல்லாவிட்டால் கண்ணதாசன் ஒருபோதும் அப்படி பாடியிருக்க மாட்டார். ஒரு சம்பவம் நடந்தது, காரைக்குடியில் கம்பன் விழா. கண்ணதாசனுக்கு அரசவை கவிஞர் பட்டம் கொடுத்தார்கள். காரைக்குடியில் பிறந்த கண்ணதாசனுக்கு அரசவை கவிஞர் பட்டம். காரைக்குடியில் பாராட்டு விழா நடத்தியது கம்பனடிப்படி. கம்பனடிப்படியின் அழைப்பை ஏற்று கண்ணதாசன் அந்த பாராட்டு விழாவுக்கு வந்து விட்டார். கம்பன் மணிமண்டபத்தில் விழா. விழா நடக்கிற இடத்தில் வாசலில் எல்லோரும் காத்திருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதி, நீங்கள் இப்போ செல்வம் கூட சொன்னார்,
ஒரு நாள் முழுவதும் கண்ணதாசனை கொண்டாடினோம். நினைத்து பார்க்க முடியாத கூட்டம் வந்தது என்று சொன்னார். ஆம், அப்படி இந்த மொழிக்கு பெருந்துண்டாற்றிய கண்ணதாசன் தான் பிறந்த காரைக்குடி மண்ணில் தனக்கு நடந்த பாராட்டு விழாவுக்கு வருகிறார். கம்பன் மணிமண்டபம் போனவர்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் போயிருக்கிறோம். மணிமண்டபத்திற்கு எதிரே இருக்கிற பாதையில் கண்ணதாசன் கார் வருகிறது. எல்லோரும் கண்ணதாசனை வரவேற்க காத்திருக்கிறார்கள். கம்பன் அடிப்பொடி காத்திருக்கிறார். தொலைவிலேயே கார், ஒரு 100 அடி தூரத்திலேயே கார் நின்று விட்டது. கவிஞர் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று கேட்கிறார்கள். கவிஞர் காரை விட்டு இறங்க மறுக்கிறார் என்று எல்லோரும் போய் சொல்கிறார்கள். என்னன்னு கேளுங்க என்று கோபமாக சொல்கிறார் கம்பன் அடிப்பொடி. 4-5 பேர் ஓடி வந்து கண்ணதாசனிடத்தில் கேட்கிறார்கள், என்னென்ன வாங்க, அது என்ன என்று கம்பன் மணிமண்டபத்தின் மேலே கட்டியிருந்த ஒரு பதாகையை காண்பித்து கண்ணதாசன் கேட்கிறார். அது என்ன என்று கேட்கிறார். வந்தவங்க சொல்கிறாங்க, உங்களை வரவேற்கிறதுக்காக கட்டணும். என்ன எழுதியிருக்கு? கவிச்சக்கரவர்த்தி கண்ணதாசனே வருக எழுதியிருக்கு. கண்ணதாசன் சொன்னார், இந்த உலகத்தில் கவிச்சக்கரவர்த்தி என்றால் கம்பன் மட்டும்தான். அந்த வரவேற்பு பதாகையை கழற்றினால்தான் நான் அரங்கத்திற்குள் வருவேன். நான் சாதாரணமான கவிஞன். கவி சக்கரவர்த்தி என்றால் இந்த உலகத்தில் கம்பன் மட்டும்தான். கண்ணதாசனை கவி சக்கரவர்த்தி என்று சொல்லுவதை ஒருபோதும் கண்ணதாசன் ஒப்புக்கொள்ள மாட்டான். அப்போ வந்தவங்க சொன்னாங்க, கழட்டிடுறோம்னே, நீங்கள் வாங்க, நீங்கள் வர்றது இந்த பக்கம் வந்துட்டே இருங்க, அந்த பக்கம் ஏணியை போட்டு கழட்டிடுவோம்னாங்க. கண்ணதாசன் சொன்னார், இல்லை, நான் பார்க்க என் கண்களால் அதை நீங்கள் நீக்கிய பிறகுதான் அரங்கத்திற்குள் வருவேன். இல்லாவிட்டால் கம்பனுக்கு இழுக்கு செய்யும் ஒரு காரியத்தை கண்ணதாசன் செய்தான் என்கிற இழிவை எனக்கு சம்பாதித்து கொடுக்காதீர்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு அந்த பதாகையை நீக்கிய பிறகுதான் கண்ணதாசன் அரங்கத்திற்குள் போனார். தமிழில் கண்ணதாசனை விட பெரிய கவிஞன் யார்? அவர் போற்றி புகழ்கிறார் கவி சக்கரவர்த்தி என்று. ஏன்? ஒரே ஒரு பாட்டு இந்த தலைமுறைக்காரர்களுக்கு, இளைஞர்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், ராமன் தான் ராவணனை கொன்றான், தெரியும். அம்பையை தான் கொன்றான். ஒரு பாட்டு எழுதுகிறான் கம்பன், ராவணனின் உடலை துளைத்து, ராவணனின் உடலை துளைத்து வெளியேறி போய் போர்க்களத்தில் கிடந்த அம்புகளை கம்பன் பாடுகிறான். நான் ஒரு சின்ன எளிய உண்மை கேட்கிறேன், விஞ்ஞான உண்மை. ஒரு சிறிய குண்டூசியை எடுத்து கையில் குத்தி விட்டு எடுத்தால் அந்த குண்டூசியின் முனையில் நம் குருதி படுமா படாதா? போட்டுமா? நன்றியா? அதுக்கு இவ்வளோ படணுமா? நான் ஏங்க, ஒரு உரையாடல் தாங்க. ஒரு குண்டூசி எடுத்து குத்திட்டு எடுத்தா கையில் ரத்தம் படுமா படாதா? இதில் என்னங்க, நான் திரும்ப தயவு பண்ணி சொல்கிறேன். புத்தன் சொல்கிறான், மனித உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களிலிருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றதாக இருக்கிறது. வாயில் இருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று சொல்கிறான். ஒன்று. இரண்டாவது, இந்த சமூகத்தில் நடத்தும் அனைத்து தீமைகளுக்கும் காரணம் தீயவர்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். உரையாட பழகுங்கள். நமக்குள்ள என்ன, நான் பணிந்து தானே கேட்கிறேன். மேடையில் நின்று நான் கேட்குறேன், இங்கே இருந்தால் தெரியுங்கிறதுக்காக தான் நிற்கிறேன். இல்லை உங்களோட உயரமாக, நான் வள்ளலார் மாதிரி தான், உயரத்தில் நிற்க அஞ்சினேன், கைவீசி நடக்க அஞ்சினேன், உரத்த குரல் எடுத்து பேச அஞ்சினேன். அவர் சொன்னதெல்லாம் எனக்கு உடன்பாடு தான். வேறு வழியில் இங்கே நின்னா தெரியும், அதுக்காக நிற்கிறேன். ஒரு குண்டூசி எடுத்து கையில் குத்துனா குண்டூசியின் முனையில் குருதி படுமா படாதா? பாடா, ஒரு முறை மூச்சு விட்ட வேண்டியிருக்கேன். படுமா படாதா? படும். அப்போ உடம்பை துளைத்து ஒரு ஆயுதம் போனால், அது தோட்டாவாக இருந்தாலும் கத்தியாக இருந்தாலும் எந்த ஆயுதமாக இருந்தாலும், உடலை துளைத்து ஒரு ஆயுதம் வெளியேறி போனால் அந்த ஆயுதத்தில் குருதி படுமா படாதா? படும்.
குருதிப்படாமல் மனித உடம்பை அல்லது ஒரு விலங்கின் உடம்பை எந்த ஆயுதமாவது கடந்து விட முடியுமா? முடியாது. இது அறிவியல் உண்மை. யாராவது ஒருத்தன் தோட்டா சுட்டுட்டா கூட இந்த தோட்டா வெளியே போய் கிடந்தா இன்றைக்கு ஃபோரன்சிக் என்று சொல்லப்படுகிற ஆய்வு முறையில் அந்த தோட்டாவில் இருக்கிற குருதி யாருடையது என்று கண்டுபிடிக்க முடியும். ஒரு நொடிக்கு பல 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் ஒரு தோட்டாவில் கூட குருதி படாமல் ஒரு மனித உடம்பை, ஒரு விலங்கின் உடம்பை கடந்து போக முடியாது. ஒப்புக்கொள்கிறீர்களா? ஆனா இங்கதான் கம்பன் கற்பனையின் உச்சம், மொழி அழகு பெறும் இடம், ஒரு கதை காப்பியமாகும் இடம், உலகம் வியக்கும் இடம், எந்த இலக்கியத்திலும் இடம்பெறாத அற்புதம். ராமன் எய்த அம்பு ராவணனின் உடலை துளைத்து போர்க்களத்தின் வெளியே போய் கிடந்தது. ஆனால் அந்த அம்பில் ராவணனின் குருதி படவில்லை என்று கம்பன் எழுதினான். அப்படியானால் 2 அர்த்தம். முதல் அர்த்தம், குருதி பருவதற்கு கூட நேரம் தராத அளவுக்கு விரைவாக அது போய்விட்டது என்ற அர்த்தம். அப்படியானால் ஒரு பொருள், ஒரு ஆயுதம், ஒரு தோட்டா அல்லது ஒரு கத்தி, ஒரு அம்பு விரைவாக போவதற்கு, விரைவுக்கு இதுவரையில் இதற்கு இணையான இலக்கணம் உலக இலக்கியத்தில் உண்டா என்றால் இல்லை. குருதி படாமல் போய்விட்டது என்று எழுதினான். அவ்வளவு வேகமாக போய்விட்டது. அப்படி குருதி படாமல் போனது வேகத்தை குறிப்பதற்காக மட்டும் அல்ல. அந்த அம்பு ஏன் தன் மீது ராவணனின் குருதி படாமல் கடந்து போனது என்பதற்கு கம்பன் தரும் இன்னொரு நயம் இருக்கிறது. அது நேரம் கொடுக்காமல் அவன் உயிரை பறித்து கொண்டு விரைந்து வெளியே போனது மட்டும் அல்ல, அந்த அம்பு கூட பிரன்மனை நோக்கிய ராவணனின் குருதி தன் மீது படுவதை விரும்பவில்லை என்று எழுதினான் பாருங்கள் கம்பன். அது கற்பனையின் உச்சம். இதை காப்பியத்தில் தேடினேன், கண்டேன். இன்றைக்கு தலைப்பே அதுதான், தேடினன் கண்டனன். உண்மையில் தேடினன் கண்டனன் என்கிற இந்த தலைப்பு சீதையை பார்த்த மாத்திரத்தில் அனுமன் பேசுவதாக. சீதையை பார்த்தவுடன் அனுமன் என்ன சொன்னான்? அறம் சாகவில்லை. சீதையை எப்படி சொல்ல? சீதை உயிரோடு இருக்கான்னு சொல்ல. உயிரோடு சீதையை பார்த்ததும் பார்த்த கணத்தில் அனுமன் சொன்னதாக கம்பன் எழுதினான். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கம்பன் பேசுகிறான், கைகேகி பேசுகிறாள், தசரதன் பேசுகிறான், அந்த பாத்திரம் பேசுகிறது, இந்த பாத்திரம் பேசுகிறது என்று நீங்கள் எவ்வளவு விரிவாக சொன்னாலும் எல்லா பாத்திரங்களையும் பேச வைத்தவன் கம்பன். எல்லா பாத்திரங்களுக்கும் பெயர் சூட்டியவன் கம்பன். எல்லா பாத்திரங்களுக்கும் உயிரூட்டியவன் கம்பன். அனுமன் பார்த்தான், சீதை உயிரோடு இருக்கிறாள் என்று சொல்லவில்லை, அறம் உயிரோடு இருக்கிறது, அதனால் நானும் உயிரோடு இருப்பேன். பார்த்தேன், தேடினேன், பார்த்தேன் என்று அங்கும் இங்கும் தேடினேன் கண்டனன் என்கிற இந்த 2 சொற்கள் சீதையை பார்த்த மாத்திரத்தில் சுந்தரகாண்டத்தில் காட்சி படலத்தில் அனுமன் பாடுவதாக கம்பன் எழுதிய பாடல். அந்த பாடலில் கம்பன் சொல்கிற விஷயம் அதுதான். தேடினால் கண்டடைவாய். அனுமன் தேடினான், கண்டான், அடைந்தான். பெரியோர்களே, நண்பர்களே, இளந்தலைமுறைக்காரர்களே, கம்பன் விழாக்களின் நோக்கம் கம்பனை தமிழருக்கு கொண்டு போய் சேர்ப்பது, கம்பனை காப்பாற்றுவது. இன்னும் 100 1000 ஆண்டுகளுக்கு கம்பன் புகழ் பேசுகிற ஒரு தமிழகமாக தமிழ் சூழலின் தமிழ் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதுதான் குப்புசாமி முதலியார் உள்ளிட்ட இந்த அவையின் பெருமக்களின் அனைவரின் நோக்கம். எனவே காண கிடைக்காத பெரும் கவி சக்கரவர்த்தி கம்பன் 10,500 பாடல்களோடு அழகிலும் அளவிலும் மூல காப்பியத்தை விஞ்சிய ஒரு காப்பியத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவன் கம்பன். எனவே கம்பனில் தேடுங்கள், கம்பனில் இலக்கியத்தை கண்டடைவீர்கள், கம்பனில் தேடுங்கள், மாண்பை கண்டடைவீர்கள். நான் இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்கிறேன், கம்பனில் தேடுங்கள், செல்வமும் புகழும் சேரும். அண்ணா சிவக்கொழுந்து சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஆம், கம்பனோடு நிற்கிறவர்கள்
கம்பனை பேசுகிறவர்கள், கம்பனை பாடுகிறவர்கள், கம்பனின் புகழ் சொல்கிறவர்களை கம்பன் வாழ்க்கையில் பொருளால் புகழால் அனைத்திலும் உயர்ந்த இடத்திற்கு வருமாறு உயர்த்துகிறான். அந்த ஆற்றலும் வலிமையும் கம்பன் தமிழுக்கு உண்டு, கம்பன் எழுத்தாணைக்கு உண்டு, கம்பன் எழுத்துக்கு உண்டு. எனவே நான் நிறைவாக ஒரு முழக்கம் செய்ய விரும்புகிறேன். பெருந்தன்மையாக வாய் திறந்து மனம் திறந்து இணைந்து சொல்லுங்கள். கம்பன் வாழ்க என்று சொல்கிறேன், கம்பன் என்று சொல்கிறேன், வாழ்க என்று சொல்லுங்கள். மனப்பூர்வமாக சொல்லுங்கள், கூச்சமில்லாமல் சொல்லுங்கள், வெட்கமில்லாமல் சொல்லுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், தமிழுக்கும் தமிழ் சூழலுக்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பெரும் தீமையிலும் ஆபத்தில் இருந்தும் தமிழை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பின் ஒரு பகுதியாக கம்பன் விழா நடக்கிறது. தமிழர்களுக்கு பிறமொழி பகைமை இல்லை. வடமொழியில் தேர்ச்சி பெற்று வடமொழி படித்து அந்த காப்பியத்தை தமிழுக்கு கொண்டு வந்தவன் கம்பன். தமிழர்கள் நிறைய மொழிகளை படிப்பார்கள். பாரதி 9 மொழிகள் படித்திருக்கிறான். பிற மொழிகளை படிப்பதில், தங்கள் மொழியை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதில் தமிழர்களுக்கு எப்போதும் மனத்தடை இருந்ததில்லை. ஆனால் வேறொரு மொழியை தமிழன் வாயில், தமிழன் சிந்தனையில் திணிக்க நினைத்தால் தமிழன் அதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டான். மொழி திணிப்பை தமிழர்கள் சகித்து கொள்ள மாட்டார்கள். தமிழர்கள் செய்ய வேண்டிய பெரிய கடமை மொழி திணிப்புக்கு எதிராக நிற்பதும் அல்ல, 3500 ஆண்டுகள் பழமையானது காப்பியமும் இலக்கணமும் இலக்கியமும் அழகும் கொண்ட இந்த மொழியின் பெருமையை உலகத்திற்கு சொல்லுவது, பிழையில்லாமல் தமிழ் பேசுவது, பிழையில்லாமல் தமிழ் எழுதுவது, பிழையில்லாமல் தமிழ் படிப்பது என்பது தமிழுக்கும் கம்பனுக்கும் செய்கிற புகழ். பாரதி சும்மா பாடவில்லை. ஆமாம், கம்பன் பிறந்த தமிழ்நாடு அது கல்வி சிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு ஏன் தெரியுமா? அது புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பன் பிறந்தான் என்பதாலேயே புகழ் பெற்றது தமிழ்நாடு என்பதால் கம்பனின் புகழை பாடுவது நம் கடமை. கம்பன் 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 கழகங்கள், கம்பன் கழகங்கள், கம்பன் கழகங்கள். நன்றி. தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும், கம்பனில் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பதை தெளிவாக இந்த அவைக்கு எடுத்துக்காட்டிய முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை நமது பலத்த கரவொலியால் அவரை பாராட்டி போற்றுவோம் என வேண்டுகிறேன். கம்பன் காவியத்தை காட்சி ஓவியமாய் இந்த அரங்கில் எடுத்துக்காட்டிய ஐயா முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். கம்பன் கழக தலைவர் பசுமை நாயகன் நமது ஜி.வி. செல்வம் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்வார். மடை திறந்த வெள்ளம் போல் கம்ப ரசத்தை இந்த அரங்கில் எடுத்து காட்டிய ஐயா முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நமது புதுவை மேனாள் சபாநாயகர் அவர்கள் சிறப்பு பரிசு அளித்து கௌரவிப்பார். இதனைத் தொடர்ந்து மேனாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சகி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். இந்த அரங்கில் அடுத்த நிகழ்வாக நன்றி உரையாற்ற திரு ஆ. திருநாவுக்கரசு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வேலூர் கம்பன் கழகம் 2வது தலைமுறையாக சென்ற ஆண்டு வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் முனைவர் கோவி செல்வம் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டது.
சென்ற ஆண்டே நாங்கள் முதலாவதாக கம்பன் கழகத்தின் சிறப்பான விழா நடத்திவிட்டோம். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பயிற்சி பட்டறை, அதற்கு சென்ற மாதம்தான் இதே அரங்கத்திலே கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு விழா எடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ஓராண்டு நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த 2வது கம்பன் கழகம் கொண்டாடப்பட்டு சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். இதுவரை 48 ஆண்டுகள் நமது வேலூரிலே கம்பன் கழகத்தினுடைய விழா எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிறப்பான விழாவுக்கு எங்களுடைய கம்பன் கழகத்தின் செயலாளர் திரு சோலைநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. முன்னிலை வகித்தவர் கம்பன் கழகத்தின் உறுப்பினர் உழவன் KV பாலு, VNT சுரேஷ் மற்றும் இக்கல்லூரியினுடைய நிதி ஆளுநர் S. லாகேப் நோபல் சந்தர், தமிழ்துறையினுடைய முனைவர் திரு ஆஜோ தியோடர் ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். துவக்க விழா நடத்தியவர் பாண்டிச்சேரியினுடைய மேனாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாண்டிச்சேரி கம்பன் கழகத்தினுடைய தலைவரும் திரு சிவக்கொழுந்து அவர்களுக்கு தொடர்ந்து இந்த வேலூருக்கு வருகை தந்து அவர்கள் நம்ம கம்பன் கழகத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை உரையாற்ற முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வேந்தர் அவர்கள் இங்கு வருகை தருவதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவருக்கு வருகையை முன்னிட்டு அவருக்காக நாங்கள் இந்த நேரத்திலும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவினுடைய முக்கியமான உரை, தனி உரை ஆற்ற நாங்களெல்லாம் இதுவரையும் கேள்விப்படாமல் இருந்த எழுத்தாளர் இயக்குனர் அவர்கள் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் 1 மணி நேரம் இங்கே இந்த உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். உண்மையிலே நான் அவரை 1 மணி நேரம் கூர்ந்து கவனித்திருந்தேன். அவர் முகத்தை, அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உண்மையிலே இதுவரை கேள்விப்படாத ஒன்று. ராமர் சைவமா அசைவமா என்பது இன்றுதான் தெரியும். ராமர் உணவு அசைவ உணவு சாப்பிட்டார் என்பது வடமொழியில், நமது தமிழ் மொழியில் ராமர் சைவதம் சாப்பிட்டார் என்பதை அழகாக தெளிவாக சொன்னார். உண்மையிலே நாங்கள் தமிழின் பால் பற்று கொண்ட காரணத்தால் அவருக்கு எனது நெஞ்சார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்டதொரு உரையின் கீழ் நிகழ்த்திய பெருமை அவருக்கு உண்டு என்பதை தலைப்பு தேடினேன் கண்டேனேன் என்ற தலைப்பின் கீழ் அழகான பொருள் உரைத்தார். அவருக்காக எங்களது கம்பன் கழகத்தின் சார்பாக நமது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை அவருக்கு உரித்தாக்குகின்றேன். இந்த விழாவுக்கு பெருந்திரளான மாணவ செல்வங்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் பழம்பெரும் புலவர் பதுமனார் அவர்கள், திரு நடராஜன் அவர்கள் அனைத்தும் வந்து முன்வரியிலே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியதற்கு நாங்கள் பெருமையோடு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேனாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சகி அவர்களும் இந்த விழாவுக்கு எப்பொழுதும் பார்க்குறேன், இந்த மாதிரி தமிழ் பற்று உள்ளதெல்லாம் அவரை வந்து ஒவ்வொரு விழாவும் மிஸ் பண்ணாமல் வரார். அவர் வந்து இந்த விழாவை சிறப்பித்தமைக்கு கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவுக்காக வெகு சிறப்பாக 1 மாத காலமாக நாங்கள் இதுக்கு ஏற்பாடு செய்து இதுக்காக நாங்கள் இரவு பகலாக உழைத்தவர் எல்லோரும் உழைத்திருக்கோம். அதில் அதிகமாக உழைத்தது இணைச் செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்களை இந்த நேரத்திலே நான் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இங்கு பங்கு கொண்ட பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், டிவி ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் ஐயா சந்திரசேகர் ஐயா வந்திருக்கிறார், உதவும் உள்ளங்களுடைய தலைவர்.
அவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்து சிறப்பித்தவங்களுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றிக்கடனாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.